Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம KSTDC அப்படின்ட்டு KSTDC அப்படின்ற ஒரு இது வெப்சைட்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தோம் பஸ்ஸு. பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பிளேஸை இந்த ஒரு பஸ்ல வந்து கவர் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா இந்த vlogல இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சைடில் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். ரோட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோமோ அதெல்லாமும் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் ஒரு ஃபுல்லாக சுற்றி காட்டிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா பர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அலாட் கொடுத்துட்றாங்க. டிரைவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி தான் வரும். இல்லைனாலும் நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பெங்களூரில் ஒரு 6-7 இடத்த இதில் கவர் பண்ணுறாங்க. அதில் ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புல் டெம்பிள் கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஒரு vlogல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற இடத்துலையுமே நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஊருக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதில் கவர் ஆகாத விஷயங்களையும் இங்கே போகுது பார்த்திங்களா. இங்கே தான் வந்து இந்த பார்க்கு, இங்கே இந்த ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் என்னால் கவர் முடியுமோ கவர் பண்ணுறேன். எப்படி புக் பண்ணணும், எந்த பிளேஸ்க்கு போகிறோம், வர்த்தா இல்லையான்றது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே இது தெரிஞ்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பஸ் இல்லை, ஃபுல் ஏசி. ஸோ பேக் சீட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருந்தது. இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் போனதால் எனக்கு காலியாக இருந்தது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பஸ்லேயும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா ஆசிரமம் அப்படின்னு சொல்லி இது கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறாங்க, சும்மா வெளியிலேருந்து பார்க்க சொல்லி. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து புல் டெம்பிள். இப்போ நாம் போய்கிட்டு இருக்குதும் அங்கே தான். ஸோ அங்கே இறங்கி அந்த கோயில் எப்படி இருக்குது, அந்த கோயிலுக்கு என்ன கலாச்சாரம், என்ன ஹிஸ்ட்ரின்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நான் கேட்டுட்டு நான் ப்ரீஃபாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த KSTDC ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்தாச்சு, புல் டெம்பிள். முன்னாடி எல்லோரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, தொட்ட கணபதி டெம்பிள். ஸோ இதை முடிச்சுட்டு அந்த சைடில் புல் டெம்பிள் போயிட்டு 1/2 hour தான் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அசம்பிள் ஆகிடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோ வெண்ணெயால் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் சிலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வழிபட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல் டெம்பிளுக்கு வெளியில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய மாடுகள், இந்த காளைகள், இந்த புலி இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் எல்லாம் வெளியில் இருக்கும். ஸோ அந்த முன்பகுதி கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ அப்படியே இந்த வழியில் தான் நம்ம கடந்து உள்ளே போக வேண்டியிருக்கும். அப்படியே உள்ளே போனோன்னா அங்கே வந்து பெரிய ஒரு நந்தி சிலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நந்தி சிலைன்னு சொல்கிறாங்க. ஒரே கல்லில் செஞ்ச ஒரு நந்தி சிலைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலை திருவிழா ஏதோ போய்கிட்டு இருந்தது. ஸோ கடலை எல்லாம் வெளியில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். இது வந்து 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி 8 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு பிளேஸ்க்கு வந்தாச்சு, கவி கங்காதர டெம்பிள், சிவா டெம்பிள். ஸோ இந்த இடம் தான் வந்து செகண்ட் பிளேஸு. இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா கவி கங்காதேஸ்வரர் கோயில். இது வந்து ஒரு சிவன் கோயில். இந்த கோயில் வந்து 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுது. ஸோ இதை வந்து கெம்பகவுடா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு 16ஆவது நூற்றாண்டில் வந்து இந்த கோவிலை வந்து புதுப்பிச்சதாக சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாறையில் வந்து பார்த்திங்கன்னா குடஞ்சி இந்த கோயிலை உருவாக்குனதாக சொல்லப்படுது. இந்த கோயிலோட கருவறை பார்த்திங்கன்னாலே தெரியும், ஒரு கேவ் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் குனிஞ்சிக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த ஒரு கோயில். இதுதான் டிப்பு சுல்தான் பேலஸ். உள்ளே வரணும்னா என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வாசல்லே பார்கோடு வச்சு
அதில் ஸ்கேன் பண்ணோன்னா பர் ஹெட்டுக்கு 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல திப்பு சுல்தான் கட்டினது இந்த பேலஸ் மேலே உடஞ்சி இருக்கு பாருங்க. இந்த கோட்டைக்குள்ள போய் அப்படி என்ன கட்டி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த திப்பு சுல்தான் பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்கால இல்லமாக இருந்ததாக கருதப்படுது. ஒரு காலத்தில் மைசூரில் வந்து ஆட்சி காலத்தில் இருந்தப்போ இங்கே பெங்களூரில் வந்து இந்த ஒரு பேலஸில் தான் வந்து அவங்க இருந்ததாக சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம், கீழே வந்து பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வால் அந்த மாதிரி அவர் அமர்ந்த நாற்காலிகள் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. இந்த பேலஸு மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இன்வால்வ் ஆகிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தூண்கள். ஸோ இங்கே ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கதவுகள், அதோட தாப்பால்கள் எல்லாம் ரொம்ப பழுதடைஞ்சு போயிருக்கிறத பார்க்கலாம். இதை யாருமே வந்து டச் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அங்கே கீழே கண்காணிப்புறதுக்காக காவலர்கள் வச்சுருக்காங்க. ஸோ போனீங்கன்னா நீங்கள் எதையுமே தொடாமல் தான் இங்கே நீங்கள் பார்த்தாகணும். ஓ, ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு வழி. இந்த திப்பு சுல்தான் பேலஸை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. 1:30 மணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல், பியூர் வெஜ் ஹோட்டல் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து அங்கே போய் ஒரு 45 மினிட்ஸ் டைம் தருவாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் முடிஞ்சது. ஸோ இந்த லஞ்சுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பிளேஸ்க்கெலாம் நம்ம போயிருப்போம். அப்புறம் லஞ்சை முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லால்பாக் பார்க்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 2-2:30 மணி போல் வந்தாச்சு. ஸோ 3:30 மணி வரைக்கும் நமக்கு வந்து நேரம் ஒதுக்கியிருந்தாங்க. நாங்கள் இங்கே போகணும் அப்படின்னா 50 ரூபா என்ட்ரி டிக்கெட் கேட்குறாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம பஸ்லேயே நம்ம வாங்கிடுவாங்க. இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தமாக சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கிறதால நான் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரிஃபர் பண்ணேன். கூடவே அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி, இந்த மரம் பழமை வாய்ந்தது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த அண்ணன் வந்து நம்ம ஸ்டோரியாக சொல்லுவார். Yes, okay sir. Okay, listen sir. Okay, this total Lal Bagh area is 240 acres garden, 240 acres area. Okay. This Lal Bagh built by Hyder Ali, father of Tipu Sultan, Hyder Ali. This more than 300 years old garden, but now maintained by state government or horticulture department. Okay sir, inside so many points, 20 to 25 points. Drivers will explain everything sir. Driver come guide also. Can you like my guide after seeing some guide sir? Okay, this is 35 to 40 minutes round. See the time also. See on right side. See inside the small red building. That is a pigeon house. Actually, that is a Tipu Sultan Hyder Ali time post office. Pigeon post office. Means those time no mobile, no email. Pigeon carry the letter that time. Pigeon messenger. Morning 4 o'clock open this park. 4 to 9 walking, jogging purpose will free entry sir, no entry fees. Every day morning 4 to 9 free. After 9 o'clock will 50 rupees per person charge. Before 9 free. Okay. கேட்டிங்க இல்லையா? ஸோ மார்னிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, 9க்கு மேலே வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. More than 120 years old. But this not a cotton season, no? February, March is the cotton season. 120 வருஷம் பழமை வாய்ந்த மரமா. ஸோ காட்டன் தயாரிக்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கான மரம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ட்வைஸ் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அது மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சி நடத்துவாங்களாம். இதுதான் லால்பாக்ல இருக்கிற ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த 300 வருஷம் பழமை வாய்ந்த ட்ரீ. எப்படி இருக்கு பாருங்க. காட்டன் ட்ரீ. ஓகே. என்ன சொன்னார் கேட்டிங்களா? லால்பாக்கு வந்திருக்கோம். உள்ள நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே முடிஞ்சு இப்போ உட்காந்துருக்கோம். அடுத்து எந்த பிளேஸ்ன்னு தெரியல. மேபி மியூசியம்னு நினைக்கிறேன்.
ஆனால் இந்த லால்பாக்கே தனியாக நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இதுள்ள இருக்கிற மோஸ்ட்லி நிறைய ட்ரீ வந்து ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. ஒன்னொன்னுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. ஒரு ஊரோட ட்ரீஸ்லாம் கூட இங்க இருக்கு. அடுத்த பிளேஸ் பார்ப்போம். அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம்க்கு வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அரவுண்ட் ஒரு 4:30 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் போன டைம் அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்தால் இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்கள், போருக்கு உபயோகப்படுத்திய பொருட்கள், அப்புறம் ஓலைச்சுவடிகள், அப்புறம் நிறைய சிலைகள், ஆதி காலத்து சிலைகள் நிறைய இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா நிறைய போர் உபகரணங்கள், அந்த பீரங்கிகள், பழைய காலத்து மண்பாண்டங்கள், அது மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6வது பிளேஸ் ஆன விதான் சௌதாக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியிலே இருந்து நம்ம இந்த விதான் சௌதாவை பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து பார்லிமெண்ட் மாதிரி. ஸோ உள்ளே வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசப்படும், நிறைய முடிவுகள், தீர்மானங்கள் எடுக்கப்படக்கூடிய ஒரு இடம் இது. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பன் பார்க்கும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போய்க்கலாம். ஸோ அரௌண்டு 6 o'clock எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இந்த ட்ரிப்பே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட கான்டாக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரிப்பு, இந்த பேக்கேஜ் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது, அது இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.